So today, இன்றைக்கு you can preach something nice, நீங்கள் போய் அருமையானதை பிரசங்கிக்கலாம், but you won't do it. ஆனால் நீங்கள் அதை செய்வதில்லை. சத்தியம், சத்தியம் என்று சொல்லுகிறார். சத்தியம்னா அர்த்தம் தெரியாது. சத்தியம் என்றால் பொருள் என்ன என்று தெரியாது. There is only one person without sin. பாவம் இல்லாத ஒரே ஒருவர் தான் இருக்கிறார். That is the Paramapurusha. அவர்தான் பரமபுருஷன் என்று And அழைக்கப்படுகிறார். his spirit comes to you to that is only holiness. அந்த ஆவி உங்களுக்குள்ளே வரும்பொழுதுதான் நீங்கள் அந்த பரிசுத்தத்தை அடைகிறீர்கள். All things came out of the mouth is truth. அவருடைய வாயிலிருந்து வருவது எல்லாம் சத்தியமாக இருக்கிறது. அதை நம்பி நடந்தேன்னா உனக்கு சாவு இல்லை. அதை நம்பி நடந்தால் உனக்கு சாவு கிடையாது. அதான் முதல் வேதங்கள் எழுதப்பட்டது. வேதங்களில் எழுதப்பட்ட முதல் காரியம் அதுதான். Not the books that changed. புத்தகங்களிலே மாற்றி விட்டார்கள். So you also must hear from that word. அவன் அவருடைய வார்த்தையை நீங்கள் கேட்டு பார்க்க வேண்டும். If you hear from him, அவரிடத்தில் நீங்கள் கேட்டால் that's life for you. உங்களுக்கு அது ஜீவனை கொடுக்கும். I heard his voice. நான் அவருடைய சத்தத்தை கேட்டிருக்கிறேன். அந்த ஓம்ங்கிற சத்தம். ஓம் என்கிற அது ஓம்னா எஸ், அவர் சொல்றதெல்லாம் சத்தியம், அதான் அர்த்தம். ஓம் என்றால் அவர் சொல்வதெல்லாம் சத்தியம் என்பதுதான் பொருள். I came to save my people. என்னுடைய ஜனங்களை மாத்திரமே மீட்பதற்காக நான் வந்தேன். So, ஆகவே if God has ordained you before the foundation of the world, உலகத்தின் அஸ்திபாரத்துக்கு முன்பாக கடவுள் உங்களை தீர்மானம் பண்ணி வைத்திருந்தார் என்றால், and created in me, எனக்குள்ளே அவர் உங்களை சிருஷ்டித்திருப்பார் என்றால், today இன்றைக்கு you will hear my voice and come to me. என்னுடைய சத்தத்துக்கு நீங்கள் செவி கொடுத்து எனக்கு பிறகாலே வருவீர்கள். And nobody can you can never perish. நீங்கள் ஒரு காலம் அழிய மாட்டீர்கள். You get eternal life. நீங்கள் சாகா ஜீவனை பெறுவீர்கள். And that eternal life, அந்த சாகா ஜீவன் nobody in this world can give you. இந்த உலகத்தில் யாரும் உங்களுக்கு கொடுக்க முடியாது. The peace which you get from me, it's not like the other people giving peace. என்னிடத்திலிருந்து நீங்கள் பெறுகிற சமாதானமானது மற்றவர்கள் கொடுக்கிற சமாதானத்தை போல அல்ல. It can never leave you. அது உங்களை விட்டு ஒரு காலம் பிரிந்து போகாது. It will give you eternal life. அது உங்களுக்கு சாகா ஜீவனை கொடுக்கும்.